அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கூட்டி போயிருந்தாங்கய்யா, முக்கியமானவங்க, நல்லா ஒரு அதிகாரி. வீடு போய் பார்த்தோம். வீடு ஈசானியத்தில் படிக்கட்டு. ஆக்சுவலாக அவங்க குடும்பம் நமக்கு தெரிஞ்சவங்க, உறவு. அதனால் அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை. அப்போ நம்ம போயிட்டு ஈசானியத்தில் பாடிப்படி ஆண்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சே சொல்லக்கூடாதுல்ல, என்ன வாசனை நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியே பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா சில மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. சில விஷயங்களை சொன்னோம், குடும்ப நிலவரங்களை சொன்னோம், எதுக்கு எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னுலாம் சொன்னோம். அப்புறம் ஒரு யோசனை, மாடியில் ஓனர் கதா சொன்னாங்க, வெளியூரில் இருக்காங்க, அப்போ வந்து தங்கிடுவாங்க. அப்போ நம்ம கேட்டோம், அப்போ அவங்களுக்கும் ஆண் வாரிசு இருக்காதுன்னு. ஆமாம் அப்படின்ட்டாங்க, சென்னையில் இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். சரி, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டி போயிருந்தாங்க. அவங்க இடத்து பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தோன்னே அவ்வளோ சிறப்பாக நமக்கே சங்கடமாக இருந்துச்சு. இங்கே துர்மரணங்கள் நடக்கும்பா அப்படின்னு சொன்னோம். அவங்க கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மைதாங்கய்யா, 2-3 நடந்திருக்கு அப்படின்னாங்க. பாதை சரியில்லை. சரிங்களா? என்னடா வெறும் துன்பமாக சொல்கிறாங்க நினைக்காதீங்க. இன்றைக்கி எல்லாமே 100 எல்லா வீட்லேயுமே துன்பங்கள், துயரங்கள், வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்களை மனசில் போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு தான் ஆணும் பண்ண இருக்காங்க. இதுபோக உடலில் வியாதி வேறு. காரணம் வாஸ்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு, எப்பொழுதும் உங்கள் ஈசானியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேங்க. வணக்கம்.